ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லி பொங்கல் எப்படி செய்ய பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் பச்சை பருப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா கழிஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வறுத்த எல்லாத்தையும் பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு வச்சு தான் சர்வ் பண்ணிக்கிறேன்.